ப்ரோ இன்னைக்கு நம்ம எங்கன் முருகன் கோயிலுக்கு தான் ப்ரோ வந்திருக்கோம். முருகா, செந்தூர் வாழ் செல்வக்குமரா. சிக்கல், எட்டுக்குடி, ஓகே, எண்கண் 3 கோயிலுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. ஓகே, அது இந்த கோயிலோட வரலாறோட சேர்த்து பார்க்கலாம். கண்டிப்பா நீங்களும் பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கன் முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம். இதோட வரலாறு ஃபுல்லும் தெரிஞ்சுக்க போறோம். பார்த்தீங்கன்னா அங்கே போட்டிருக்காங்க, வாங்க போகலாம். ப்ரோ இதோட வரலாறு பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. பறவைக்கேரி, சிக்கல் பறவைக்கேரியில் இருக்காங்க. இதை எப்படி எப்படி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா சிக்கல் முருகன் கோயில். சரி ப்ரோ. சிக்கல், எட்டுக்குடி, எண்கண் 3மே ஒரே மாதிரியா இருக்கும் முருகன். ஃபர்ஸ்ட் சிக்கல். சிக்கலை வந்து முருகனை சிற்பி செய்யும்போது இதேமாரி வேற எங்கேயுமே இந்த மாதிரி முருகன் செய்யக்கூடாது அப்படின்னு அந்த ஊர் அரசர் சொல்லிட்டாரு. அதனால அவரோட கட்ட விரல் வந்து நெருக்கப்பட்டுட்டு இந்த சிலை மாரி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு கட்டவரில் எடுத்துட்டாங்க. கட்ட விரலை கட் பண்ணி எடுத்துட்டாங்க. முத்தரசர் சொல்லலாம் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, முத்தரசர் சொல்லுங்க. அவர் வந்து கட் பண்ணி எடுத்துட்டாரு. திருப்பி என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எட்டுக்குடியில அதே மாதிரி முருகன் அந்த கட்டவரில் வெட்டியும் கஷ்டப்பட்டு மறுபடியும் செஞ்சுட்டாங்க. ஒரு கட்டவரில் எல்லாமே அதே மாதிரி 6 முகத்தோட முருகனை செஞ்சுட்டாங்க. அதுக்கு அதே முத்தரச சோழன் என்ன பண்ணிட்டாரு, 2 கண்ணியும் பிடிக்கிட்டாரு. 2 கண்ணியும் வேற எங்கேயும் நீ இதை மாரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நம்ம எண்கள்ல வந்து அவர் பொண்ணை வச்சு சொல்ல சொல்ல அதே மாதிரி ரெடி பண்ணியிருக்காரு. கண் இல்லாமே ஒரு சிற்பம் செஞ்சிருக்காங்க. திருப்பி இந்த சிற்பம் செய்யும் போது அவருக்கு கண்ணு கிடைச்சிருக்கு. அது எப்படின்னா ப்ரோ, கடைசியா அந்த ஒரு சிற்பி வந்து கடைசியா முடிவு முருகனுக்கு வந்து கண்ணை திறக்கும் போது கடைசியா அந்த அதுலேருந்து ஒரு துகள் வந்து இவர் கண்ணில் பட்டு கண்ணு தெரிவிச்சான். சிற்பிக்கு கண்ணு தெரிவிச்சான். அதனாலதான் அந்த ஊருடைய பேர் வந்து எங்கன்னு சொல்றாங்க. திருவேல் முருகனுக்கு அரோகரா. திருவாரூர் மாவட்டம், திருவாரூர் வட்டம், அருள்மிகு எண்கண் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். இத்தலமானது மூர்த்தி, தீர்த்தம், கீர்த்தி ஆகிய 3 உள்ளடக்கிய தலமாக வழங்கப்படுகிறது. முத்தரச சோழன் காலத்தில் புறவச்சேரியில் முதல் முருகப்பெருமான் செய்ய மனம் பெறாத முத்தரச சோழன் சிற்பியனுடைய கட்டவரல்களை தானமாக பெறுகிறார். கட்டவரல்கள் இன்றி எட்டுக்குடியில் மற்றொரு அழகிய முருகப்பெருமான் சிலையை செய்த சிற்பி செய்தியை ஒற்றர்முகம் அழிந்த ராஜா அவருடைய 2 கண்களையும் பறிக்கப்படுகிறது. கண்களும் கட்டவர்களும் இன்றி முருகப்பெருமான் காவிரி வடகரையில் எழுந்தருளி இருக்கக்கூடிய இத்தலம் சமீவனம் என்று சொல்லப்பட்ட இடமாக உள்ளது. சமீவனம் என்றால் வன்னிக்காடு. இந்த வன்னிக்காடாக இருந்ததாகவும் இந்த இடத்தில் முருகப்பெருமான் சிலையை எழுந்தருளச் செய்ய உனக்கு அனுகிரகம் செய்கிறேன் என்று அசரீதியாக சொல்ல முருகப்பெருமானை பெண் குழந்தையாக மாறி இவ்வாலயத்திற்கு சிற்பியை அழைத்து வர முருகப்பெருமானுடைய சிலை வடிவமைக்கப்படுகிறது. உதவி செய்த அந்த சிலையின் அருகே முருகப்பெருமானை வேண்டி சிற்பி எனக்கே கண்ணில் உங்களுக்கு எப்படி நான் கண் தரங்கன்னு சுவாமிகிட்ட ஆடுறப்போ அந்த குழந்தையோட கையில் ஒளிபட்டு அந்த ரத்தமானது கண்களில் பட்டோன்னு ஒளி வந்துடுறது. சுவாமி இங்கே காட்சி கொடுத்து கண்ணும் கட்டவோலையும் திரும்பி கொடுக்குறாரு. இங்கே முருகப்பெருமானை வந்து மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த சிலை செஞ்சதுனாலையும் எண்ணமே கண்ணாக கொண்டு செய்தவையாலும் சிற்பிக்கு கண்களும் கட்டவோலும் திரும்பி கிடைச்சதுனாலையும் இந்த ஊருக்கு எண்கண் அப்படின்னு பேர். இந்த ஆலயத்தில் பிரம்மபுரீஸ்வரர் என்று பரமேஸ்வரனுடைய பெயர். அன்னையினுடைய திருநாமம் பிரகன்னாகி என்று. பிரம்மபுரீஸ்வரர், மூலவர் முருகன், உற்சவர் சண்முகர், நடராஜா, அம்பாள் ஆகிய பஞ்சமூர்த்திகளும் ஒரு நேர தரிசிக்கக்கூடிய ஆலயமாக விளங்கப்படுகிறது. இவ்வாலயத்தில் பிரம்மா பூஜனை செய்து தனக்கு சிருஷ்டி தொழில் திரும்பி வேண்டும் என்று இவ்வாலயத்தில் உள்ள பரமேஸ்வரனை பூஜை செய்ய பூஜையில் பூவே இல்லாதனால் தன்னுடைய 8 கண்களையும் எடுத்து இவ்வாலய இறைவனை பூஜனை செய்கிறார். பரமேஸ்வரன் முருகப்பெருமானை பணித்து பிரம்மாவுக்கு அனுகிரகம் செய்ய முருகப்பெருமான் தெற்கு நோக்கிய நிலையில் அமர்ந்து பிரம்மாவுக்கு உபதேசமானது செய்விக்கப்படுகிறார். பிரம்மாவுக்கு உபதேசம், மந்திர உபதேசம், பிரணவத்தினுடைய உபதேசம் செய்த இடமாக முருகப்பெருமான் தெற்கு நோக்கி அமர்ந்து அனுகிரகம் செய்கிறார். இவ்வாலயத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடிய முருகன் 6 முகத்துடன் 12 திருக்கரங்களுடன் மயில் மேல் அமர்ந்த கோலத்தில் எழுந்தருள் இருக்கிறார். இவ்வாலயத்தில் முருகப்பெருமானின் எடைகளை 2 மயிலுடைய கால்கள் மட்டும் தாங்கி நிற்குமாறு அமையப்பட்டது மிகவும் சிறப்பான ஒன்று. சிம்மவர்ம மன்னனுக்கு தைப்பூச தினத்தில் விருத்தகாவேரியில் சுவாமி அனுகிரகம் செய்து சாபமோச்சனம் செய்த வரலாறு சொல்லப்படுகிறது. இவ்வாலயம் செவ்வாதோஷ நிவர்த்தி, கண் சம்பந்தமான பூஜனைகளுக்கு நிவர்த்தி, கல்வி சம்பந்தமான பூஜனைகளுக்கு நிவர்த்தி, தொழில் சம்பந்தமான வியாபார சம்பந்தமான தொழில்களுக்கு பிரார்த்தனை செய்து முருகப்பெருமானை அனுகிரகம் செய்ய பெறலாம். இவ்வாலயத்தில் எழுந்திருக்கக்கூடிய அன்னைக்கு பிரகன்னாயகி என்று தனித்துவமான திருநாமத்துடன் தெற்கு நோக்கி விளங்குகின்ற அனுகிரகமான உள்ளது.
இவ்வாலயத்தில் நடராஜாஸ்தானத்தில் சண்முகப் பெருமானே எழுந்தருளி இருக்கக்கூடிய விசேஷமானது. அந்த முருகப்பெருமானுக்கு கால்களில் 2 கால்களிலும் சலங்கை, மெட்டி, கொலுசு அனைத்தும் அணிவிக்கலாம். அனைத்து விரல்களிலும் மோதிரம் அணிவிக்குமாறு அமைக்கப்பட்டுள்ளது. 2 கால்களிலும் திருகாணியோடு போடக்கூடிய தோடு அமைக்கப்படுவது விசேஷமான ஒன்றாக உள்ளது. இவ்வாலயத்தில் உள்ள முருகப்பெருமானை தரிசித்து அனைவரும் அருள் பெற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம்.